சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு. ஏன் போராட்டம் வருகிறது, யாரோடு போராட்டம் என்று நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தில் ஜெயித்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபேசியர் 1:3 நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் சிலுவை மரணத்தின் மூலமாய், அந்த தியாக பலியின் மூலமாய் சம்பாதித்து வைத்து விட்டார். அவர் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களை, ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், மெட்டீரியல், இவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் பைபிள் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதில் ஒன்று, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உலகம், மாமிசம், பிசாசு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் ஒன்று திருப்பி திருப்பி போராடி கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவில்லையானால் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது, நன்மைகளை அனுபவிக்க முடியாது. ஆகவே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசமாக்குவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார். சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு முன்னையும் பின்னையும் 2 காரியங்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். முதலாவது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்ற அந்த அணிகலன்களை, அந்த ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரமும் இந்த ஆயுதங்கள், இந்த யுத்த ஆயுதங்களை அணிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் வெற்றியாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இதன் அடிப்படையில் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் 2வது சொன்ன காரியங்களை முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். அந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாதாவிகளின் சேனைகள், இவர்களோடு போராடி ஜெயிச்சு ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எல்லா நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதே வசனத்தில் கடைசி சொல்லுவார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கங்கள் மொத்தம் 7. அதில் 5 தரித்து கொள்ள வேண்டியது, 2 எடுத்துக்கொள்ள வேண்டியது. 5 ஆயுதங்கள் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ், 2 ஆயுதங்கள் அஃபென்ஸ் வெப்பன்ஸ். 5 ஆயுதங்கள் ஒருவனை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்கள், 2 ஆயுதம் எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆயுதங்கள். ஆகவே தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்றும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. இப்போ பல்வேறு விதமான போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற தேவ ஜனங்கள் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். முதலாவது வேதம் சொல்லுகிற சர்வாயுத வர்க்கம் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதே எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளிலே கட்டினவர்களாயும் என்று வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். ஒரு போர் வீரனுக்கு நிறைய ஆயுதங்களை அணிந்திருப்பான், வஸ்திரங்களை அணிந்திருப்பான்.
அவைகளை ஒப்பிட்டு நமக்கு இருக்க வேண்டிய ஆவிக்குரிய ஆயுதங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். முதலாவது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் என்று நான் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் என்னும் கச்சை எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் இவைகளை நீங்கள் சற்று கண்ணோக்கினால் இதனுடைய தெளிவான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சத்தியம் என்றவுடனே அநேகர் சொல்வார்கள், யோவான் 17:17 படி வசனமே சத்தியம் அப்படின்பார்கள். ஆனால் அந்த சத்தியம், வசனத்திலிருந்து வருகிற சத்தியங்கள் வேறு, இந்த இடத்துல சொல்லப்பட்ட சத்தியம் என்பது வேறு. இந்த சர்வாயுத வர்க்கத்திலே வருகிற சத்தியம் என்ற வார்த்தைக்கு உண்மை என்று அர்த்தம். ஐயா, அன்பு தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, வாலிப மகனே, வாலிப மகளே, உங்கள் வாழ்க்கையில் உண்மை என்ற அந்த இடைக்கச்சை, அந்த அரைக்கச்சை இல்லையானால் நீங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் தோற்று போவீர்கள், ஜெயிக்க மாட்டீங்க. தோற்று போயிட்டீங்கன்னா ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய சமுதாயம் உணர்வற்ற தன்மைக்குள்ள போயிடுச்சு. கடைசி நாட்களில் மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, அவர்கள் உணர்வில்லாதவர்களுமாய், அசுத்தத்தை ஆவலோடு நடப்பிக்கிறவர்களுமாய் என்று பதிவு செய்கிறார். உண்மை இல்லை, உண்மை இல்லை. வார்த்தையில் உண்மை இல்லை, சிந்தையில் உண்மை இல்லை, நடக்கையில் உண்மை இல்லை. வேற எப்படி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாவிட்டால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். நான் இப்படித்தான் வாழ்வேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொத்து பொத்துன்னு போடணும்னா போட மாட்டார். பிசாசினுடைய தீமைகள், அழிவுகள், நஷ்டங்கள் பொத்து பொத்து என்று விழும். கிறிஸ்துவ வாழ்க்கை விளையாட்டு காரியம் அல்ல. ஐயா, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான வசனங்கள் இதை பற்றி வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 28:20 வாசிக்கிறோம், உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படியானால் உண்மை இல்லாதவன் ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதான் வேதம் செய்கிற சத்தியம் சொல்லுகிற உண்மை. வார்த்தையில் உண்மையா இருக்கிறீங்களா? ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுனா என்ன, ஊருக்கு போயிருப்பாங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, ஆனால் லீவ் லெட்டர் எழுத சொல்லுவாங்க விசுவாச பிள்ளைகள், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார். எதுக்கு எடுத்தாலும் காய்ச்சலா? சின்ன சின்ன காரியத்தில் பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் இந்த பிசாசுடைய காரியங்களை, விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் வாயை திறந்தா பொய், வார்த்தையில் உண்மை இல்லை. வேதம் சொல்லுகிறது, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது, பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான்னு வேதம் சொல்லுது. வேதத்தில் அனனியாவும் சப்பீராலும் பொய் சொன்னார்கள், அந்த இடத்துல விழுந்து செத்து போனார்கள். ஏன் வேத இதனைக்கும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது, ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வைத்திருக்கிறது. ஆசீர்வாதங்கள் சொத்து மடிந்துவிடும். எலியாவினுடைய வேலைக்காரன் எலிசா, கடைசி நாட்களில் எலியாவும் இழந்த வரங்கள் 2 மடங்கு அவனுக்கு கிடைச்சிச்சு, ரெட்டிப்பாய் கிடைத்தது. ஒரு அசாதாரண ஊழியத்தை செய்தவன் நான் எலிசா. இந்த எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் தான் கேயாசி. அந்த கேயாசி அங்கே எலிசாட்ட போய் சொல்லுகிறான். நாகமான்ட்ட போய் எல்லா காணிக்கெல்லாம் வந்துட்டு எலிசா கேட்குறான், எங்கே போனான்னு கேட்குறான். எங்கேயும் போகலையே. எலிசா பள்ளியரில் பேசுகிற அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், தெரிஞ்சே சொல்கிறான், நான் எங்கேயும் போகலை. உடனே எலிசா சொல்லுகிறான், நீ நாகமான் மேலே அந்த குஷ்டம் ஓ மேலே வரும். அதாவது இன்னைக்கு இருக்கிற குஷ்டரோகிகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாய் மாறிப்போனான் இந்த கேயாசி. நாகமானுடைய குஷ்டம் கேயாசிக்கு வந்தது. தெய்வ பிள்ளையே, வார்த்தையில் உண்மை இருக்கிறீங்களா? உங்கள் வாயின் வார்த்தையில் உண்மை இருக்குதா? ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் எத்தனை பொய், திருமணத்தில் பொய், வேலையில் பொய். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க சில கம்பெனியில், இவங்களாவே போட்டு 1 வருஷம் கூட வேலை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் 10 வருஷம் போட்டு லெட்டர் வாங்குவாங்க, இவங்களே அடித்து போய் கையெழுத்து போடுவாங்க.
அப்படி வருகிற வேலை, அப்படிப்படுகிற சம்பாத்தியம் நிலைத்து நிற்காது மகனே மகளே. அது எங்கேயாவது ஒரு நாள் பிச்சு கொண்டு போயிடும், அட்ரஸ் இல்லாமல் மாற்றிடும். சின்ன சின்ன காரியத்தில் கூட உண்மை இல்லையே, வார்த்தையில் உண்மை இல்லை, நடக்கையில் உண்மை இல்லை. உன் கணவன் மனைவி உறவில் உண்மையாக இருக்கிறீங்களா? பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, உங்கள் மேய்ப்பருக்கு சபை பாஸ்டருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? எத்தனை பொய், எத்தனை ஏமாத்து வேலை, எத்தனை பித்தலாட்டம். ஹலோ, எப்படி ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நடுக்கம் இல்லை, நடுக்கம் இல்லை, துணிகரம். வாழ்க்கையில மேன்மைங்கிறத மறந்துடுங்க. பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டு ஏசப்பா ஏசப்பான்னு எங்க ஏசப்பா இருப்பாரு? பிசாசின் ஆளுகை அல்லவா உங்க மேல இருக்கும். வாயில பொய் வந்துட்டுனா, வாழ்க்கையில பொய் வருமானால் பிசாசின் ஆளுகைக்கு தானாகவே போய்விடுகிறீர்கள். பிசாசின் ஆளுகைகள் இருந்தா உங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மனம் திரும்புங்க. சத்தியம், அதாவது உண்மை என்ற கச்சையை கற்றிருக்கீங்களா? ஒரு அரசவையில் தலைமை மந்திரி மரித்து போனார். ஆகவே அங்கே இருந்த ஏறக்குறைய 7 மந்திரி இல்லை ஒருத்தரை தலைமை மந்திரியாக, பிரதான மந்திரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று ராஜா யோசித்தார். யோசித்து யாராவது ஒருத்தரை இதில் செலக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்தார். ஏறக்குறைய 7 மந்திரிமார்களை அழைத்தார். ஒவ்வொரு கையிலும் ஒரு விதையை கொடுத்தார், ஒரு செடியினுடைய விதையை கொடுத்தார். இதை போய் நட்டு புதைச்சி தண்ணி ஊற்றி செடியாக வளர்த்தி என்கிட்ட கொண்டு வரணும். 1 மாதம் டைம், ஏறக்குறைய 1 மாதம். இந்த 1 மாதத்தில் யாருடைய செடி பச்சை பசைன்னு அடர்த்தியாக நல்ல ஓங்குதாங்க வளர்ந்துருக்கிறதோ, செழிப்பாக இருக்கிறதோ, பசுமையாக இருக்கிறதோ, புஷ்டியாக இருக்கிறதோ, அந்த நபரை நான் பிரதான மந்திரியாக ஏற்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். 7 பேர் அழைத்தார், 7 விதைகளை கொடுத்தார். ஒரே விதைகள். 7 பேர் போனார்கள், பெரிய தொட்டி வாங்கினார்கள், மண்ணை உரத்தெல்லாம் கலந்து போட்டு விதையை நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றினார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய செடி போட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவில்லாதது போல செடி நல்ல செழுமையாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மந்திரி வாங்கிட்டு போன விதை மட்டும் முளைக்கலை. மனைவிட்ட சொன்னால், என்னம்மா எல்லா செடியும் வளருது, நம்ம ராஜா கொடுத்த விதையை தான் போட்டு தண்ணி ஊற்றி பார்க்குறோம், உரம்லாம் வச்சு பார்த்துட்டோம், முளைக்கலையே. மனைவி சேர்ந்து போராடி பார்த்தார்கள், தண்ணி ஊற்றி பார்த்தார்கள், இன்னும் புது புது உரங்களெல்லாம் போட்டு பார்த்தார்கள். ஆனால் அந்த விதை முளைக்கவே இல்லை. பெரிய வேதனை அவங்களுக்கு. நமக்கு இப்படி ஆகி போயிட்டதே, இப்படி செடி வளர்ந்துச்சா நமக்கும் அந்த சான்ஸ் கிடச்சிருக்குமே சொல்லி ரொம்ப நொந்து போனார்கள். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு மற்ற 6 பேருடைய தொட்டிகளில் இந்த செடியில் குபுக்குன்னு வளர்ந்துச்சு. குறிப்பிட்ட நாள் வந்தது, 7 பேரையும் ராஜா அழைத்தார். 6 பேர் கையில் பெரிய செடி தொட்டி இருக்கிறது. 7வது ஒருத்தன் கையில் ஒன்றுமே இல்லை, விதை மட்டும் இருக்குது. நேர ராஜா காலில் போய் விழுந்தான். ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொடுத்த விதையை தான் நான் போட்டு தண்ணி ஊற்றினேன் ஐயா, உரம் வச்சேன் ஐயா, ஆனால் வளரல. என்னென்னு தெரியலையா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 7 பேர் கம்பீரமாய் அந்த செடியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா பார்க்குறாரு. முதல்ல பார்த்தோன்னே சொல்ற வெரி குட் வெரி குட்னாரு. 6 பேரை பார்த்து 7வது கேட்கும்போது இப்படி சொல்லுகிறான், காலில் விழுந்து கதறுகிறான், மன்னித்துக் கொள்ளுங்க ராஜான்னு சொல்லி. அப்பொழுது ராஜா ஒரு உண்மையை சொன்னார். நான் கொடுத்து அனுப்பிய 7 விதைகளையும் சட்டியில் போட்டு வறுத்து தான் கொடுத்தேன். ஒரு விதை கூட அது முளைக்க முடியாது, முளைக்கக்கூடாது, முளைக்க முடியாது, அந்த தன்மை இழையாது. ஆனால் இந்த 6 பேரும் அந்த விதையை தூக்கி தூர போட்டுட்டு வேறு விதைகளை வாங்கி இவர்கள் வளர்த்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒருத்தன் தான் உண்மையா ராஜா சொன்ன வார்த்தையின்படி வேறு எந்த ஏமாற்றம் செய்யாமல் அதே விதைத்து ட்ரை பண்ணி அது செடி வளராமல் திரும்பி கொண்டு வந்தான். ராஜா சொன்னார், விதை முளைக்காமல் வந்தவனை பார்த்து சொன்னார், நீ தான் உண்மையானவன் என்று சொல்லி தலைமை மந்திரியாக தெரிந்து கொண்டாராம். இது ஒரு கதையாக இருந்தாலும்
வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? ஐயா, நீ உண்மை இல்லைனா ஆசுவாத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது. சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்று சத்தியவனும் கச்சையை கிரிப்பாக கட்டிருக்கணும். கச்சையை பெல்ட் கிரிப்பாக இருக்கணும். உண்மையாய் வாழ அர்ப்பணிங்க. ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி மன்னிப்புக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்வார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயித்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் வார்த்தையில், நடக்கையில், செய்கையில் உண்மை என்ற அறக்கச்சையை கிரிப்பாக அதை அணிந்து கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.